ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாபதயே நமः கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராக்ஷரம் ஆருஹ்ய கவிதாசாகம் வந்தே வால்மீகி கோகிலம். நம்ம இப்ப எடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஆதித்ய ஹிருதயம். ஸ்ரீமத் ராமாயணம் ஆதிகவி வால்மீகியால் எழுதப்பட்ட ஸ்ரீமத் ராமாயணத்துல வரக்கூடிய 6 காண்டங்கள்ல பால, அயோத்தியா, அரண்ய, கிஷ்கிந்தா, சுந்தர யுத்த காண்டத்துல வரக்கூடிய ஒரு சின்ன கேண்டோ, ஒரு சின்ன போர்ஷன். இது ராமனும் ராவணனுடைய யுத்தத்தை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது. யுத்தம் டிஸ்கிரைப் அல்ல, யுத்தத்துக்கு நடுவுல வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். ராமனும் ராவணும் யுத்தம் நடக்கிறது. அது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. ராமனால ராவணனை ஜெயிக்க முடியவில்லை. ரொம்ப சோகத்துல இருக்கக்கூடிய ராமனிடத்தில் அகஸ்திய முனிவர் வந்து ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லி கொடுத்து அவருக்கு சண்டையில ஜெயத்தை வருத்துறதுக்கு உண்டான சிச்சுவேஷனை பண்ணி கொடுக்கிறார். சோ அந்த ஸ்லோகம் தான் இது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 31 ஸ்லோகம். we will start with it. நான் சொல்றேன், நீங்க பின்னாடி சொல்லலாம். ततो युद्ध परिश्रान्तं समरे चिन्तया स्थितं रावणं चाग्रतो दृष्ट्वा युद्धाय समुपस्थितं ततो युद्ध परिश्रान्तं समरे चिन्तया स्थितं रावणं चाग्रतो दृष्ट्वा युद्धाय समुपस्थितं ततो युद्ध परिश्रान्तं समरे चिन्तया स्थितं रावणं चाग्रतो दृष्ट्वा युद्धाय समुपस्थितं दैवतैश्च समागम्य द्रष्टुमभ्यागतोरणम् उपगम्याब्रवीद्रामम् अगस्त्यो भगवान् ऋषिः दैवतैश्च समागम्य द्रष्टुमभ्यागतोरणम् उपगम्याब्रवीद्रामम् अगस्त्यो भगवान् ऋषिः उपगम्य not उपागम्य उपगम्याब्रवीद्रामम् अगस्त्यो भगवान् ऋषिः दैवतैश्च समागम्य द्रष्टुमभ्यागतोरणम् उपगम्याब्रवीद्रामम् अगस्त्यो भगवान् ऋषिः என்ன அர்த்தம்? ததஹ ததஹ பின் அதற்கப்புறம் அப்படின்னா இது ரொம்ப நாளா நடந்த சண்டைக்கு அப்புறம் யுத்த பரிஷ்ராந்தம் யுத்தத்துல சிராந்தியை அடைந்ததான சமரே இந்த பேட்டில் ஃபீல்ட் சிந்தையா சிந்தையினுடன் ஸ்திதம் நின்று கொண்டிருந்த ராமம் ராமனிடத்தில் ச அக்ரதஹ முன்னிலையில் யுத்தாய யுத்தத்துக்காக சமுபஸ்திதம் எல்லாரும் ரெடியாக நின்றிருந்தவர் யாரு? இப்ப வந்து நிக்கிறது ராவணன். ராவணன் திருஷ்டுவா பார்த்துவிட்டு தெய்வதைஹி சமாகம்ய எல்லா தெய்வங்களும் கூட வந்திருந்தவரான ரணம் ரணம்னா பேட்டில் ஃபீல்ட் திருஷ்டும் பார்ப்பதற்கு அபியாகதா வந்திருந்தவர்கள் யாரு? எல்லா தெய்வர்களும் பகவான் ரிஷி யாரு? அகஸ்திய முனிவர். the revered அகஸ்தியர். ததா உபகம்ய அப்ப அவர் என்ன பண்ணார்? உபகம்யனா having approached அப்ரவீத் இந்த வார்த்தைகளை பேசினார். ததா சமரே யுத்தாய ஆகதः சமுபஸ்திதம் யுத்த பரிஷ்ராந்தம் ராவணம் ச திருஷ்ட்வா சிந்தையா ஸ்திதம் ராமம் உபகம்ய பகவான் ரிஷிஹி அகஸ்தியः அப்ரவீத் பேசினார். ததஹனா பின்னாடி சமரே யுத்தத்தில் முன்னாடி சமுபஸ்திதம் நின்று கொண்டிருந்த யுத்த பரிஷ்ராந்தம் யுத்தத்தில் கடைபிடிந்த ராவணனிடத்தில் பார்த்துவிட்டு
சிந்தையா ஸ்திதம் ராமம், சிந்தையில் மூழ்கி இருந்த ராமனை பக்கத்தில் சென்று விட்டு, உபகம்யனா பக்கத்தில் சென்று விட்டு, பகவான் ரிஷிஹி, பகவான் ரிஷிஹினா இங்க அகஸ்திய முனிவர், அகஸ்யா அப்ரவீத், அப்ரவீத்னா இந்த வார்த்தைகளை பேசினார் அப்படின்னு அர்த்தம் சொல்றது. இங்கிலீஷ்லயும் அர்த்தம் படிக்கிறேன். At that time, Rama was very much exhausted in the battle. While standing in the battlefield, he was filled with worry. The sage Agastya saw him. Agastya arrived there together with the gods to witness the battle. Agastya also saw Ravana, who arrived ready for the battle. The revered sage then approached Rama and thus spoke to him. ఆనాటి యుద్ధానంతరము అలసి విశ్రాంతితో ఉన్న రాముడు మరల రావణుని పై యుద్ధము గురించి ఆలోచనలు కలిగి చింతతో ఉండగా ఇతర దేవతలతో కలిసి యుద్ధము తిలకిస్తున్న అగస్త్య మహాముని రాముని ఇలా సంబోధించెను. राम राम महाबाहो शृणु गुह्यं सनातनं, राम राम महाबाहो शृणु गुह्यं सनातनं, येन सर्वान् नरीन् वत्स समरे विजयिष्यसि, येन सर्वान् नरीन् वत्स समरे विजयिष्यसि. राम राम महाबाहो शृणु गुह्यं सनातनं, येन सर्वान् नरीन् वत्स समरे विजयिष्यसि. राम राम महाबाहो शृणु गुह्यं सनातनं, येन सर्वान् नरीन् वत्स समरे विजयिष्यसि. ஓகே, இங்கே என்னது சொல்கிறது? ராம ராம மகாபாஹோ. ராம ராம 2 டைம் ஹீஸ் காலிங். மகாபாஹோ மகத்தான பாகுவை உடையவர், ஹூஸ் காட் எ வெரி லாங் ஆர்ம். சனாதனம் ரொம்ப பழையதான, எட்டர்னல் அண்ட் வெரி ஓல்டு. குஹ்யம், குஹ்யம் மீன்ஸ் காப்பாற்றக்கூடியது, விச் மீன்ஸ் இட்ஸ் எ மந்த்ரா. மந்த்ரா இஸ் சப்போஸ் டு பி கெப்ட் அ சீக்ரெட். ஸோ குஹ்யம் ஸ்ருணு கேளு, வத்ச ஹே பையன், என்னுடைய புதல்வனானே, சமரே இந்த பேட்டில் ஃபீல்டில் சர்வான் எல்லா அரீன், அரீன்னாக்கா எனிமீஸ், விஜயிஷ்யசி யூ வில் டெஃபினெட்லி வின் ஓவர் பை த சேயிங். என்ன சொல்கிறார்? ராம ராம மகாபாஹோ, ஹே மகத்தான பாகுவை உடையவ ராமா, ராமா, வத்ச என் குழந்தையே கேளு, ஸ்ருணு குஹ்யம் சனாதனம் பழமையான எதுவோ அதை நான் சொல்லுகிறேன். ஏன அது சொன்னால் என்னாகும்? சர்வான் அரீன் சமரே விஜயஷி, எல்லா அரீன், அரீனாக்கா சத்ருக்களையும் நீ இந்த சண்டையில் வெற்றி பெறுவாய். அது சொன்னானாக்கா இந்த மந்திரத்தை சொல்லுவதனுடைய அர்த்தம், நீ சொன்ன கண்டிப்பாக நீ வெற்றியை அடைவாய் அப்படின்னு அர்த்தம். ఓ దశరథ కుమార, గొప్ప బాహువుల కల రామ, ఈ రహస్యమును వినుము. దీని వలన నీకు ఈ యుద్ధములో విజయము కలుగును కాక. அடுத்தது ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம், ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம், சர்வசத்ரு விநாசனம், சர்வசத்ரு விநாசனம், ஜயாவஹம் ஜபம் நித்யம், ஜயாவகம் ஜபே நித்யம், அக்ஷயம் பரமம் சிவம், அக்ஷயம் பரமம் சிவம். ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம், ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம், ஜயாவஹம் ஜபம் நித்யம், அக்ஷயம் பரமம் சிவம். ஜபே நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம், ஜயாவஹம் ஜபம் நித்யம், அக்ஷயம் பரமம் சிவம். ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம், ஜயாவகம் ஜபே நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். சில இடங்களில் பாடபேதங்கள் இருக்கும், ஜபேன் நித்தியம் இருக்கும், ஜபம் நித்தியம். பதங்கள்லையுமே வித்தியாசம் இருக்கு, புக்குக்கு வித்தியாசம் இருக்கும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் see ஆதித்ய ஹிருதயம், ஆதித்ய ஹிருதயம் என்ற ஜபம் புண்ணியம், ரொம்ப புண்ணியமானது, புண்ணியத்தை தரக்கூடியது, சேக்கரடானது. சர்வசத்ரு விநாசனம், எல்லா சத்ருவையும் விநாசிக்கக்கூடிய சக்தியே உடையது. அப்புறம் ஜெயா ஆவகம், இதை சொன்னால் ஆவகம்னாக்கா சண்டையில் கண்டிப்பாக வெற்றியை பெறுவார்கள். நித்தியம், நித்தியம்னாக்கா எட்டர்னலாக இருக்கக்கூடியது. அக்ஷயம், அக்ஷயம்னாக்கா அழிவே இல்லாதது, க்ஷயமே இல்லாதது எது? தெர் இஸ் நோ டிப்ளீஷன். ஓகே. நித்தியம். பரமம், பரமம்னாக்கா சுப்ரீமானது. சிவம், சிவம்னா ஆஸ்பீஷியஸ் ஆர் மங்களம். ஸோ இந்த
நீ துவம் ஸ்ருணு, நீ கேளு. என்னது? புண்ணியமான சர்வசத்ரு விநாசனாக ஜெயத்தை கொடுக்கக்கூடியதான நித்தியமான அக்ஷயம் கழிவே இல்லாதமான பரமம் ரொம்ப சுப்ரீமான சிவம் மங்களத்தை தரக்கூடியதான இந்த ஆதித்ய ஹிருதயத்தை ஜபம் பண்ணு என்று நான் சொல்கிறேன், அதை நீ கேளு. ఈ ఆదిత్య హృదయము వలన పుణ్యము శత్రునాశనము కలుగును. దీనిని పఠించుట వలన జయము శుభము శాశ్వత పరము కలుగును. உபதேசம் பண்ண போறார். சர்வமங்களமாங்கல்யம் சர்வபாபப்ரணாசனம் சிந்தாசோகப்ரசமனம் ஆயுர்வர்தனமுத்தமம் சர்வமங்களமாங்கல்யம் சர்வபாபப்ரணாசனம் சிந்தாசோகப்ரசமனம் ஆயுர்வர்தனமுத்தமம் சர்வமங்களமாங்கல்யம் சர்வபாபப்ரணாசனம் சிந்தாசோகப்ரசமனம் ஆயுர்வர்தனமுத்தமம். என்ன சொல்றது? சர்வ மங்கள மாங்கல்யம், எல்லா மங்களமான இருக்கக்கூடியது எதுவோ ஆஸ்பீஷியஸ்க்கு நடுவில் த மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் இஸ் திஸ் மந்த்ரா. சர்வ மங்கள மாங்கல்யம் சர்வ பாப பிரணாசனம், எந்த விதமான பாபமானாலும் அதை நாசம் பண்ணக்கூடிய சக்தியை உடையதான இந்த மந்திரம். சிந்தா சோக பிரசமனம், நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய வரிஸ் அண்ட் வாட் எவர் அஃப்ளிக்ஷன் வி ஹாவ் அதை எல்லாத்தையுமே கெடுக்கக்கூடியது ஆர் நாசிக்கப்பட்டதான சக்தியை உடையது. ஆயுர் வர்தனம் உத்தமம், நம்மளுடைய ஆயுஷை வர்தனம் பண்ணக்கூடிய சக்தியை உடையது. உத்தமம், ரொம்பவே பெஸ்டானது. ஸோ எப்படிப்பட்ட மந்திரம் இதுனாக்கா, சர்வமங்கள மாங்கல்யம் சர்வ பாப பிரணாசனம் சிந்தாசோக பிரசமனம் ஆயுர்வர்தனம் உத்தமம் ஆதித்ய ஹிருதயம் அஸ்தி. இந்த ஆதித்ய ஹிருதயம் இந்த எல்லா குவாலிட்டிஸையும் உடையதான இருக்கு, அதை நீ கேளு, நான் சொல்கிறேன். ఈ ఆదిత్య హృదయము అత్యంత శుభకరమైనది, సంపూర్ణమైన భాగ్యమును కలిగించున్నది, అన్ని పాపములను నాశనము చేయునది. చింత, శోకము, ఒత్తిడి మొదలగు వాటిని తొలగించి ఆయుర్వృద్ధి కలిగించున్నది. రశ్మిమంతం సముద్యంతం దేవాసుర నమస్కృతం పూజయస్వ వివస్వంతం భాస్కరం భువనేశ్వరం రశ్మిమంతం సముద్యంతం దేవాసుర నమస్కృతం పూజయస్వ వివస్వంతం భాస్కరం భువనేశ్వరం రశ్మిమంతం సముద్యంతం దేవాసుర నమస్కృతం పూజయస్వ వివస్వంతం భాస్కరం భువనేశ్వరం. ஓகே, அடுத்ததும் எகெயின் இது எல்லாமே த ஹோல் ஆதித்ய ஹிருதயம் இஸ் த குவாலிட்டிஸ் ஆஃப் த சன் தட் வில் பி செட். எப்படிப்பட்ட சூரியன் அப்படின்னு. ரஷ்மி மந்தம், ரஷ்மியை உடையவர், ஒன் வித் ரேஸ்னு அர்த்தம். சமுத்தியந்தம், சமுத்தியந்தனா உடனே எழும்புறது, காலை பொழுது ஆனா மாதிரி நீங்கள் சிலப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே வந்துடுவார் அவர். ஸோ ஹி கம்ஸ் வெரி ஸ்விஃப்ட்லி, இஸ் ஒன் ஹூ பாசஸ் வெரி ஸ்விஃப்ட்லி. சமுத்தியந்தம் தேவாசுர நமஸ்கிருதம், தேவர்களும் அசுரர்களாலும் நமஸ்காரம் பண்ணக்கூடியவரான அவர். அப்புறம் ஒன் ஹூ இஸ் ப்ரொபிஷியேட்டட் பை காட்ஸ்னு அர்த்தம். விவஸ்வந்தம், one who dispel, vivaswan, vivaswantam, vivaswan, one who has got the power to dispel darkness, he is vivaswan. புவனேஸ்வரம், புவனத்துக்கு எல்லாத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய, ஓவர்லார்ட் ஆஃப் தி வேர்ல்டு. பாஸ்கரம், பாஸ்கரம் again means the sun. பூஜையஸ்வ, நீ வர்ஷிப் பண்ணுவாயாக. மே யூ வர்ஷிப் த சன் காட் who is ரஷ்மி மந்தம் சமுத்தியந்தம் தேவாசுர நமஸ்கிருதம்
விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம் பூஜையஸ்வ, நீ இப்படிப்பட்ட பாஸ்கரனை பூஜை பண்ணுவாயாக. இங்கே லைட்ங்கிறது இட்ஸ் இம்ப்ளைட் ஆஸ் தி இன்னர் டார்க்னஸ் தட் வி ஹேவ். வேரெவர் தெர் இஸ் ரிமூவல் ஆஃப் டார்க்னஸ் வருதோ, இட்ஸ் நாட் தி அவுட் சைட் லைட். By the reading of this, our அஜ்ஞானம், darkness is always indicated as அஜ்ஞானம், நம்ம அஜ்ஞானம் போகும் அப்படின்னு அவர் சொல்லுவார். పూర్తిగా ఉదయించి ప్రకాశకుడైన దేవతలు రాక్షసులచే పూజించబడిన తన ప్రకాశముచే లోకాన్ని ప్రకాశింపచేసే ఆ భువనేశ్వరుని పూజించుము. సూర్య భగవానుడు సర్వదేవతల యందు కలవాడు. తేజస్వి తన కిరణములచే లోకాన్ని ముందుకు నడిపేవాడు. సర్వదేవాత్మకో హ్యేష सर्वदेवात्मको येष तेजस्वी रश्मिभावनः तेजस्वीरश्मिभावनः एष देवासुरगणान् एष देवासुरगणान् लोकान् पाति गभस्तिभिः लोकान् भाति गभस्तिभिः सर्वदेवात्मको ह्येष तेजस्वी रश्मिभावनः सर्वदेवात्मको येष तेजस्वीरश्मिभावनः एष देवासुरगणान् लोकान् पाति गभस्तिभिः एष देवासुरगणान् लोकान् भाति गभस्तिभिः सर्वदेवात्मको ह्येष तेजस्वी रश्मिभावनः एष देवासुरगणान् लोकान् पाति गभस्तिभिः सर्वदेवात्मको येष तेजस्वी रश्मिभावनः एष देवासुरगणान् लोकान् पाति गभस्तिभिः तेजस्वी तेजस्वी तेजसै उடையவன் excellent brilliance ஐ உடையவன் ரஷ்மி பாவனஹா one who creates and protects with his rays தான் அவருடைய instrument of giving everything. So this sun sarva devatmakaha, he is the embodiment of all gods. அப்புறம் ஏஷஹா இந்த sun தேவாசுரகணான் in the group of gods and demons, he is the embodiment of the whole group of gods and demons. Lokan in the logathai gabasthibihi, gabastinaka rays, gabasthibihi pati, he protects the whole world with his rays அப்படின்னு அர்த்தம். ஏஷஹா இந்த சூரியன் ரஷ்மிவான் சர்வதேவாத்மகா தேஜஸ்விஹி ஏஷஹா தேவசுரகணான் லோகான் கபஸ்திபிஹி பாதி, இவனுடைய ரேஸால இந்த எல்லா லோகத்தையும் காப்பாற்றுகிறான். இவன் எல்லாமே குவாலிட்டிஸ் தான். ரஷ்மிவான் சர்வதேவாத்மகா தேஜஸ்வி தேஜஸை உடையவன், இதெல்லாம் அவருடைய குவாலிட்டிஸ். తన శక్తితో దేవతలను అసురులను సమస్త లోక జీవరాశికి జీవము కలిగించి కాలచక్రాన్ని ముందుకు నడిపేవాడు. ఏష బ్రహ్మా చ విష్ణుశ్చ ఏష బ్రహ్మా చ విష్ణుశ్చ శివస్కందః ప్రజాపతిః శివస్కంద ప్రజాపతిః మహేంద్రో ధనదక్కాలో మహేంద్రో ధనదక్కాలో యమస్సోపో హ్యపాంపతిః సోమో హ్యపాంపతిః ఏష బ్రహ్మా చ విష్ణుశ్చ శివస్కందః ప్రజాపతిః ఏష బ్రహ్మా చ విష్ణుశ్చ శివస్కంద ప్రజాపతిః మహేంద్రో ధనదక్కాలో యమస్సోపో హ్యపాంపతిః యమస్సోమో సోమః సోమో హ్యపాంపతిః படிங்கோ. దక్కాలో యమసోమో హ్యపాంపతిః ఏష బ్రహ్మా చ విష్ణుశ్చ శివస్కందః ప్రజాపతిః మహేంద్రో ధనదక్కాలో యమస్సోమో హ్యపాంపతిః ఏష బ్రహ్మా చ విష్ణుశ్చ శివస్కంద ప్రజాపతిః మహేంద్రో ధనదక్కాలో యమసోమో హ్యపాంపతిః. Again அவருடைய qualities. ஏஷா இவர் இந்த sun is indeed Brahma, அவர் தான் பிரம்மா, he is the creator. Vishnu the sustainer. Shivaha the most auspicious. Skandaha, ஸ்கந்தஹாங்கிறது லைஃப் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கலாம். இட்ஸ் நாட் முருகன் ஹியர், இட் இஸ் த சக்தி, த லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். பிரஜாபதிஹி, பிரஜாபதிஹினா த லார்ட் ஆஃப் ஆல் தி ஃபார்ம்ஸ். மகேந்திரஹா, மகேந்திரனா இந்திரன். தனதஹானா குபேரன்.
காலஹா, காலஹனாக்க டைம், யமன். அப்புறம் யமஹா, யமஹனாக்க காலன். அப்புறம் சோமஹா, சோமஹனாக்க மூன். ஹீ பதி, இது எல்லாத்தினுடைய பதி. பதினாக்கா காப்பாற்றப்பட்டவர், ஆர் தி ஓவர் ரூலர் ஆஃப் ஆல் தீஸ் திங். ஏஷஹா பிரம்மா, Vishnu as a sustainer, Shivaha as the auspicious, Skandaha as the life force, Prajapati means the lord of all forms, Mahendraha, Indraha, Kuberaha, Kalaha, Yamaha, Somaha, Apampatihi. மூணுனுடையும் பதி. இவ எல்லாருனுடையும் ஓவர் ரூலராக இருக்கார். அவர் இருக்கிறதுனால தான் இவெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கா கீழே. And they are doing their work properly and on time. So he is the one who overlooks all the performance of all the other గణంగల్. ఆ సూర్య భగవానుడే బ్రహ్మ, విష్ణువు, శంకరుడు, సుబ్రహ్మణ్యుడు, ప్రజాపతి, ఇంద్రుడు, కుబేరుడు, కాలుడు, యముడు, సోముడు, వరుణుడు. పితరో వసవస్సాధ్య అశ్వినౌ మరుతో మనుః వాయుర్వన్ని ప్రజాప్రాణ ఋతుకర్తా ప్రభాకరః. పితరో వసవస్సాధ్య అశ్వినౌ మరుతో మనుః वायुर्वन्नि प्रजाप्राण ऋतुकर्ता प्रभाकरः. पितरो वसवस्साध्या अश्विनौ मरुतो मनुः वायुर्वन्नि प्रजाप्राण ऋतुकर्ता प्रभाकरः. पितरः, पितरः नाका நம்ம ancestors. வசவஹா, 8 வசுக்கள் உண்டு. இதெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்கா. பட் வி ஆர் நாட் சீயிங் இன் டு டீட்டெயில்ஸ் ஆல் தட். எல்லாம் கொடுத்துருக்கு. 8 வசூஸ், அஷ்டவசூஸ் சொல்லுவா. சாத்தியா, சாத்தியா ஆர் அனதர் காட்ஸ். ஓகே. அஸ்வினி, அஸ்வினி எல்லாமே வாழலாம். ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் காட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ் கெப்ட் டு சி ஓவர்லுக் தி வேர்ல்டு. ஓகே. அஸ்வினி குமாரர், அஸ்வினிகள் 2 அஸ்வினி உண்டு வாஸ்தவமாக பார்த்தீங்கன்னா. அப்புறம் மருத், மருத்துனா 49 மருத் உண்டு. They are also gods, semi-gods. Manuhu, Manuhu the progenitor. Apram Vayuhu the wind god. Vannihi the fire god. Prajaha the life force. Pranaha the life force. Ritukarta, Rituve undaka. He is the one who creates the seasons. Rituna seasons. ஒரு சீசன் சூரியனால தான் உண்டாகிறது. பிரபாகரஹா, பிரபானாக்கா லைட், லைட்டை உண்டாக்கக்கூடியவர், தி இல்லுமினேட்டர் அப்படிங்கிற அர்த்தம். So the mains, the Vasus, Sadhyas, Ashwinis, Marut, Manu, the wind god, the fire god are all one with the sun. The sun is indeed the cosmic power. Avaradhan cosmic power under whom all these people perform. He alone manifests all these forms. In the forms ellame avaruடைய manifestation தான். The sun is the illumination of the whole universe and the creator of all the ritus. All the seasons are also created by his own power. அஸ்வினி குமாரங்கிறது physicians ஆக்கம். 2 அஸ்வினி குமாரன் உண்டு. They are called the celestial physicians, Ashwinis. Marut are a set of group of 49 gods. Together they constitute what is called the wind god. So wind god is not one. They are 49 in numbers. Sadhya are also group of gods. The Vedas describe these such gods as a group of gods. So அவளுக்கு நிறைய கை கால் எல்லாம் உண்டு. They are all kept here for different purposes. ఆయనే పితరుడు, బసువు, సాధ్యుడు, అశ్విని దేవతలు, మరుతులు, మనువు, వాయువు, అగ్ని, ప్రాణము, ప్రభాకరుడు, 6 ఋతువులను కలిగించేవాడు. அடுத்தது आदित्य सविता सूर्यः खगपूषा गभस्तिमान् सुवर्णसदृशो भानुर् हिरण्यरेता दिवाकरः आदित्य सविता सूर्य खगपूषा गभस्तिमान्
आदित्यसविता सूर्यः पूषा कवस्तिमान् सुवर्णसदृशो भानुर्हिरण्यरेता दिवाकरः हिरण्यरेता दिवाकरः आदित्यः सविता सूर्यः खगः पूषा गभस्तिमान् सुवर्णसदृशो भानुर्हिरण्यरेता दिवाकरः आदित्यसविता सूर्यः पूषा कवस्तिमान् सुवर्णसदृशो भानुर्हिरण्यरेता दिवाकरः. ஓகே, இங்கே என்ன வருது? ஆதித்யா, தி ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் அதிதி. அதிதி என்ற ஒருத்தியினுடைய குழந்தையாக வருகிறார் அதிதி. இங்கே என்ன சொல்கிறார்? அந்த சன் அதிதி. புராணங்களில் அதித்தின்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. ஷீ இஸ் எ மதர் ஆஃப் ஆல் காட்ஸ். தி அதிதி இந்த புராணிக் இஸ் எ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி யூனிவர்சல் பவர். அப்படிப்பட்ட யூனிவர்சல் பவர்லேருந்து வந்தவனாக்கம் சூரியன். அதனால அதிதேகே புத்திரா ஆதித்யா, அதித்தினியுடைய புத்திரனாக கூட ஆதித்யன். அதுக்கப்புறம் வந்து சவிதா. சவிதாங்கிறது இன்னொரு பேர், பட் இட் மீன்ஸ் கிரியேட்டர். சூரியஹா இஸ் அனதர் நேம். ககஹா, ககஹனாக்கா பேர்ட்னு அர்த்தம், ஆர் ஒன் ஹூ ட்ராவல்ஸ் இன் த ஸ்கை. ககே கச்சதி இது ககஹா. ககஹனாக்கா மேகங்கள், இட் இஸ் ஆன் த ஸ்பேஸ். யார் போகிறானோ அவன் கக. யார் வேணா இருக்கலாம். இப்போ நீங்கள் போனால் நீங்களும் ககஹா தான். இப்போ பேர்டு போகிறது இட்ஸ் எ ககஹா, பிளெயின் போகிறது தட்ஸ் எ ககஹா. ஸோ சான்ஸ்கிரிட்டில் ஒன் வேர்ட் கேன் மீன் ஸோ மெனி திங்ஸ், இட்ஸ் கான்டெக்ஸ்டுவல். இங்கே வந்து ககஹனாக்கா இட் ரெப்ரசன்ட் தி சன். அதுக்கப்புறம் பூஷா. பூஷானாக்கா பூஷிக்கப்பட்டவன், நரிஷ் பண்ணக்கூடியவன், ஒன் ஹூ நரிஷஸ் திஸ் ஹோல் கிரியேஷன். கபஸ்திமான், எகெயின் கபஹனாக்கா ரேஸ் முதலே வந்து கொடுத்து, கபஸ்தியை உடையவன் எவனோ அவன் கபஸ்திமான், ஒன் ஹூ ஹஸ் காட் லாட் ஆஃப் ரேஸ். சுவர்ண சதிருஷா, சுவர்ணத்தை போல உடையவன், ஹீ இஸ் கோல்டன் இன் கலர். வென் ஹீ ரைசஸ் இஸ் கோல்டன் இன் கலர். பானுஹு, பானுனாக்கா ஒன் ஹூ ஷைன்ஸ். ஹிரண்யரேதா, the energy seed of the universe is called the Hiranyareta. Divakaraha, Divanaka day, Karahanaka பண்ணக்கூடியவன், டேயை பண்ணக்கூடியவன், one who creates the day. அவன் வந்தால் தான் திவசம் உண்டாகிறது. ஸோ he is the creator. ஸோ என்ன சொல்கிறது? ஆதித்யா, the son of Aditi, in the the sun, the creator of all life, pervades all. He is a traveler in the sky, nourisher of all life, source of all light. He shines yellow in the morning. He is the energy which was the seed of the universe. He causes day and night. సూర్య భగవానుడు ఆదిత్య పుత్రుడు, విశ్వకర్మ, కార్యములకు ప్రేరణ కలిగించేవాడు. ఆకాశము వివిధ లోకముల యానము చేసేవాడు. శక్తికారకుడు, బంగారు కాంతితో ప్రకాశించేవాడు. నకరుడు. அடுத்தது ஹரிதஸ்வ சஹஸ்ரார்ச்சி. हरिदस्वसहस्राक्षी सप्त सप्तिर्मरीचिमान् सप्त सप्तिर्मरीचिमान् तिमिरोन्मतनः शम्भु तिमिरोन्मदनः शम्भु त्वष्टा मार्ताण्डकोंशुमान् त्वष्टामार्ताण्डवंशुमान् हरिदस्वः सहस्रार्चि सप्त सप्तिर्मरीचिमान् हरिदस्वसहस्राक्षी सप्त सप्तिर्मरीचिमान् तिमिरोन्मतनः शम्भुस्त्वष्टा मार्ताण्डकोंशुमान् तिमिरोन्मदनः शम्भु त्वष्टामार्ताण्डवंशुमान्. ठीक है. हरिदश्वः सहस्रार्ची सप्त सप्तिर्मरीचिमान् तिमिरोन्मतनः शम्भुः त्वष्टा मार्ताण्डकः अंशुमान्. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபுல்லாக நான் படிக்கிறேன். ஹரிதஸ்வ சஹஸ்ரார்ச்சி சப்த சப்திர்மரீச்சிமான் திமிரோன்மதன शम्भु त्वष्टा मार्ताण्डकोंशुमान्. हरिदस्वसहस्राक्षी सप्त सप्तिर्मरीचिमान् तिमिरोन्मदनः शम्भु त्वष्टामार्ताण्डवंशुमान्. இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஹரிதஸ்வஹா, ஒன் ஹூ இஸ் தேர் பர்வைடிங் ஆல் த குவார்ட்டர்ஸ். எல்லா இடத்துலையும் தான் இருக்கா சொல்லுவா, பட் பர்டிகுலராக சொல்லுது 10 திசைகள், எல்லா திசைகளையும் அவர் வந்து பர்வைடு பண்ணக்கூடியவராக இருக்கார். சஹஸ்ரார்ச்சி, சஹஸ்ரம்னா 1000, 1000னா இங்கே நாட் ஜஸ்ட் 1000, கணக்க முடியாதுன்னு அர்த்தம். அளக்க முடியாத அர்ச்சினாக்க ரேஸை உடையவன். அப்புறம் சப்த சப்தி, அவனுக்கு என்ன இருக்குது? 7 அஸ்வங்கள் இருக்குது, 7 குதிரையில் ஓடக்கூடியவனாக்கம் அவன். மரீச்சிமான், மரீச்சிமானாக்க எகெயின் மரீச்சி ஆல்சோ மீன்ஸ் ரேஸ்.
எகெயின் மரீச்சிமான்னா ரேஸை உடையவன். திமிரோன்மதனஹா, திமிரம்னாக்கா அந்தகாரம், டார்க்னஸ். உன்மதனஹனா எடுக்கக்கூடியவன், ஒன் ஹூ எகெயின்ஸ் ரிமூவ்ஸ் தி டார்க்னஸ். அப்புறம் ஷம்புஹு, ஷம்புஹுனாக்கா ஒன் ஹூ பெஸ்டோஸ் ஹாப்பினஸ். துவஷ்டா, துவஷ்டானாக்கா ஒன் ஹூ எலிமினேட்ஸ், உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியவன், விச் மீன்ஸ் வாட், ஹீ எலிமினேட்ஸ் ஆல் யுவர் சஃபரிங்ஸ். துவஷ்டா. மார்த்தாண்டகா, மார்த்தாண்டகனா ஒன் ஹூ பிரீத்ஸ் லைஃப் இன் டு த எக். முதல்ல இந்த சிருஷ்டி ஒரு எக் ரூபத்தில் இருந்ததுன்னு சொல்கிறான். பிரம்மா, there was a huge egg and sun was the first created one and he breathed life into this Martanda, andamnaka egg. Then the whole creation came out. That is what in the Purana says. So Martandaka, one who breathes life into the earth, anda. Amshuman again means Amshunaka ஒரு race nartham, a particle or something like that. So adhe udayavan, again it means race ay udayavan then, because that is the main character of sun. அது பல விதங்களான பெயர்களுடன் அது சொல்லப்படுறது. மிருதாத் அண்டாத் ஜாயத்தே இதி மார்த்தாண்டஹா. இப்போ இந்த வேர்ல்டு when it goes into a sleeping form, there is பிரளயம் உண்டாகி வேர்ல்டு போகிற சமயத்தில் it goes and culminates into an egg form சொல்கிறா. a dead egg மாதிரி இருக்குமா. ஓகே, அப்புறம் அடுத்த க்ரியேஷன் எடுக்கிற சமயத்தில் திஸ் எக் கம்ஸ் அப் அண்ட் தென் தட் இஸ் த ஃபஸ்ட் கிரியேட்டிவ்னு அதுலேருந்து பிரம்மா வந்து லைஃப் ஃபோர்ஸை கொடுத்து மீன் சன்னை க்ரியேட் பண்ணி சன்னு லைஃப் ஃபோர்ஸை கொடுத்து த ஹோல் க்ரியேஷன் கம்ஸ். எல்லாம் அதுக்குள்ளே சீடு ஃபார்மில் இருக்கும். த ஹோல் ஜீவாஸ் ஆர் தேர் இன் சீடு ஃபார்ம் இன்சைட் தி எக். సూర్య భగవానుడు తన కిరణములతో ప్రకాశిస్తూ సర్వ వ్యాపకుడైన వాడు. ఆయన శబ్దేంద్రియములు మూల శక్తి, అంతకారమునకు పోగొట్టేవాడు, ఆనందాన్ని శుభాన్ని కలిగించేవాడు, సర్వక్షేమములు తొలగించి జీవ చైతన్యము నింపేవాడు. அடுத்தது ஹிரண்யகர்ப சிசிர தபனோ ஹ்யஸ்கரோ ரவிஹ அக்னிகர்போதிதே புத்ர சங்கஸ் சிசிரநாசனஹ. ஹிரண்யகர்ப சிசிர तपनो ह्यस्करो रविः अग्निगर्भोदिते पुत्र शङ्कः शिशिरनाशनः. हिरण्यगर्भः शिशिरस्तपनो ह्यस्करो रविः अग्निगर्भोदिते पुत्र शङ्कः शिशिरनाशनः. हिरण्यगर्भः शिशिरस्तपनो ह्यस्करो रविः अग्निगर्भोदिते पुत्रः शङ्कः शिशिरनाशनः. हिरण्यगर्भः again हिरण्यगर्भः ना the cosmic power. அப்புறம் शिशिरः one who gives comforts. tapanaha, one who causes discomfort na by his rays he becomes very hot, so he gives discomfort to people அப்படிங்கிற அர்த்தம் because of excessive heat. ahaskarahanaaka again one who dispels darkness. ravihi, one who is praised by all அப்படிங்கிற அர்த்தம். அக்னிகர்பஹா, one who is the fire in the core. இந்த எர்த்தினுடைய கோரில் இருக்கக்கூடிய ஃபயராகத்தான் இந்த சன் காடும் இருக்கார். அவருடைய கோர் இஸ் வெரி 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 ஹாட், ஸோ ஒன் ஹூ ஹேஸ் காட் டெரிபிள் ஹீட் இன் ஹிஸ் கோர். அதிதேஹே புத்திரஹா, எகெயின் அதிதியினுடைய புத்திரன். சங்கஹா, சங்கஹனக்க ஒன் ஹூஸ் நேச்சர் இஸ் ஹாப்பினஸ், அன்லிமிட்டெட், ஒன் ஹூ பர்வேட்ஸ் எவ்ரி திங், ஒன் ஹூ இஸ் ஹாப்பினஸ். அந்த மாதிரி எந்த குவாலிட்டிஸ் இருக்கோ தே ஆர் கால்டு சங்கஹா. சிசிரநாசனஹா, சிசிரம்னாக்கா தணுப்பு, நாசனஹானாக்கா நாசிக்கப்பட்டவன். ஒன் ஹூ டிஸ்ட்ராய்ஸ் கோல்டு மீன்ஸ் ஹீ பிரிங்ஸ் ஹீட் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ என்ன சொல்கிறது, திஸ் ஹோல் திங், த சன் இஸ் அ காஸ்மிக் பர்சன்,
He causes comfort and also discomforts with his rays. He raises and brings forth the daybreak. He is all fire in the core. The sun, the offspring of Aditi, is the all-pervading Brahman of the infinite bliss. He casts off the cold. Rauti Ravihi, Rauti iti Ravihi. Okay, Rauti means one who makes lot of noise. Sun move பண்றத there is terrible noise நமக்கு தெரியறதில்லை because he moves with that speed, it's not there. So sound is generated from his movement. Rava means sound. அது போட்டிருக்க இந்த சாந்தோக்கிய உபனிஷத், it is described that the sun moves, the son of Om emerges from that moment. The sound of Om emerges from there. సూర్య భగవానుడు త్రిమూర్తుల రూపములో వ్యక్తమైన సనాతనుడు, జనమునకు కారకుడు, బ్రహ్మకు గురువు, అగ్ని గర్భుడు, అతిథి పుత్రుడు, శంఖమును ధరించినవాడు, నీరసమును తొలగించి మానసిక ఉత్తేజమును కలిగించేవాడు. அடுத்தது व्योमनाथस्तमोभेदी व्योमनाथस्तमोभेदी ऋग्यजुर्सामपारगः ऋग्यजुस्सामपारः घनवृष्टिरपां मित्रो घनवृष्टिरपां मित्रो विन्द्यवीतिप्लवङ्गमः विन्द्यवीतिप्लवङ्गमः व्योमनाथस्तमोभेदी व्योमनाथस्तमोभेदी ऋग्यजुस्सामपारगः ऋग्यजुस्सामपारः घनवृष्टिरपां मित्रो घनवृष्टिरपां मित्रो विन्द्यवीतिप्लवङ्गमः विन्द्यवीतिप्लवङ्गमः व्योमनाथस्तमोभेदी ऋग्यजुस्सामपारगः घनवृष्टिरपां मित्रो विन्द्यवीतिप्लवङ्गमः व्योमनाथस्तमोभेदी ऋग्यजुस्सामपारगः घनवृष्टिरपां व्योमनाथः. Vyoma means the sky. Vyomasya Nathaha, sky inudiya adhipati. One is the lord of the sky. Tamo Bedi, Tamaha naka again darkness, Bedi naka kadukakuriyavan, one who dispels darkness. Rig Yajur Samaparagaha, who is the supreme scholar. Rig Yajur Sama, எல்லாத்தினுடையும் அதிபதி, எல்லாம் தெரிந்தவன் அர்த்தம். அப்புறம் கனவிருஷ்டிஹி, கனனாக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கான, விருஷ்டினாக்கா மழை, மழையை கொடுக்க கூடியவன். அபாம் மித்ரஹா, த ஃப்ரெண்ட் ஆஃப் தி, அப்புனாக்கா வாட்டர், தண்ணியினுடைய ஃப்ரெண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனோட காரணத்தினால தான் மேகங்கள் மேலே போய் தண்ணியாக விருஷ்டிக்கிறது. விந்திய வீதி பிளவங்கமஹா, அது வந்து விந்திய வீதி, தட் இஸ் நிறைய விந்தியங்கள்லாம் பிட்வீன் மவுண்டன்ஸ். ஹீ மூவ்ஸ் இன் பிட்வீன் ஆல் திஸ் மவுண்டன்ஸ். அப்படின்னா ஹீ கிராசஸ் தி ஹோல் பிளேசஸ் வெரி ஸ்விஃப்ட்லின்னு அர்த்தம். பிளவங்கமானா ஹீ ஜஸ்ட் ஜம்ப்ஸ்னு அர்த்தம். ஸோ எந்த தட்டுக்கடுபாடும் இல்லாமைக்கு ஹீ கீப்ஸ் மூவிங் இன் தி ஸ்கை. இஸ் தி கிரேட்டஸ்ட் ஸ்காலர் ஆஃப் த ரிக்வேதா, யஜுர்வேதா அண்ட் த சாமவேதா. He destroys darkness and he is the lord of the sky. He is the friend of water and water bodies, and so he gives copious water. He moves swiftly in the glacial space. సూర్య భగవానుడు ఆకాశానికి అధిపతి, అంధకారాన్ని తొలగించేవాడు, సకల వేద పారంగుడు, కుబేరునికి వరుణునికి మిత్రుడు, వర్షకారకుడు. ఆయన వింధ్య పర్వతములను దాటి బ్రహ్మనాడిలో క్రీడిస్తున్నాడు. அடுத்தது ஆதபி மண்டலி மிருத்யு आतपी मण्डली मृत्यु पिङ्गलः सर्वतापनः पिङ्गल सर्वतापनः कविर्विश्वो महातेज कविर्विशो महातेज रक्तः सर्वभवोद्भवः रक्तः सर्वभवोद्भवः आतपी मण्डली मृत्युः आतपी मण्डली मृत्युः पिङ्गलः सर्वतापनः पिङ्गल सर्वतापनः कविर्विश्वो महातेज कविर्विशो महातेज रक्तः सर्वभवोद्भवः रक्तः सर्वभवोद्भवः आतपी मण्डली मृत्यु पिङ्गलः सर्वतापनः
आतपीमण्डली मृत्यु पिङ्गळ सर्वतापनः कविर्विश्वो महातेजा रक्तः सर्वभवोद्भवः कविर्विश्वो महातेज रक्तः सर्वोद्भवः आतपी मण्डली मृत्यु पिङ्गलः सर्वतापनः कविर्विश्वो महातेजा रक्तः सर्वभवोद्भवः आतपीमण्डली मृत्यु सर्वतापनः कविर्विश्वो महातेज रक्तः सर्वोद्भवः रक्त सर्वोद्भवोद्भवः ओके आतपी आतपी again means tapam heat ஐ கொடுக்கக்கூடியவன் one who causes heat mandali mandali naka one who is the repository of rays mrityu means the lord of death pingalaha pingalahana ஒரு மாதிரி ஹனியினுடைய கலர் அதை உடையவன் ஒரு மாதிரி இட்ஸ் ஆரஞ்சிஷ் கலர் சர்வதாபனஹா எல்லாத்தையும் தப்பிக்கக்கூடிய சக்தியை உடையவன் ஒன் ஹூ கேன் காஸ் ஹீட் அண்ட் மேக் அதர்ஸ் பேர்ன் அது மாதிரி அப்புறம் கவிஹி ஹீ இஸ் அ நோவர் கவிஹி என்று சொல்லினாக்கா ஒன் ஹூ நோஸ் த பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இஸ் கால்ட் எ கவி விஸ்வஹா ஒன் ஹூ இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டட் ஆஸ் தி ஆல் அவர்லேருந்து தான் எல்லாமே வந்திருக்கு விச் மீன்ஸ் எவ்ரி திங் ஹியர் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி சன் காட் மகா தேஜஹா மகத்தான தேஜஸை உடையவன் பிரில்லியன்ஸ் உள்ளவன் ரக்தஹா ஒன் ஹூ இஸ் திஸ் ரக்தர் ஒரு மாதிரி ரக்தத்தினுடைய கலரை உடையவன் சர்வபவோத்பவா சர்வத்தினுடைய உத்பவத்தினுடைய காரணம் ஹீ இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் தி கிரியேஷன் எல்லாத்தினுடையும் காரணமாக இருக்கக்கூடியவன் அப்படி த சன் த பேர்னிங் ஆப் ஆஃப் லைட் ஆஃப் அண்ட் ஹீட் இஸ் ஹனி கலர்ட் அண்ட் ரெட் இன் ஹியூ வைல் ரைசிங் இன் த ஈஸ்ட் Later, he becomes very hot and brilliant and causes widespread discomfort with excessive heat. As the Lord of Death, he knows the past, present and future of all living beings. All creation has originated from him. He alone manifests as the universe. సూర్య భగవానుడు వృత్తాకారములో పచ్చని కాంతితో దీక్షణమైన కిరణములతో తాపమును కలిగించేవాడు లయకారకుడు విశ్వమంతా వ్యాపించి ఉన్నాడు మహా తేజము కలవాడు రక్తవర్ణుడు సమస్త చరాచర సృష్టి స్థితి లయకారుడు அடுத்தது நக்ஷத்ர கிரக தாராணாம் அதிபோ விஸ்வபாவனஹ अतिपो विश्वभावनः तेजसामपि तेजस्वी तेजसामपि तेजस्वी द्वादशात्मन्नमोऽस्तु ते द्वादशात्मन्नमोऽस्तु ते नक्षत्रग्रहताराणाम् ताराणाम् अधिपो विश्वभावनः अधिपो विश्वभावनः तेजसामपि तेजस्वी तेजसामपि तेजस्वी द्वादशात्मन्नमोऽस्तु ते द्वादशात्मन्नमोऽस्तु ते नक्षत्रग्रहताराणाम् अधिपो विश्वभावनः नक्षत्रग्रहताराणाम् अधिपो विश्वभावनः तेजसामपि तेजस्वी द्वादशात्मन्नमोऽस्तु ते तेजसामपि तेजस्वी नमोऽस्तु ते नक्षत्रग्रहताराणाम् अधिपो विश्वभावनः तेजसामपि तेजस्वी द्वादशात्मन्नमोऽस्तु ते नक्षत्रग्रहताराणाम् अधिपो विश्वभावनः तेजसामि नमोऽस्तु ते நக்ஷத்ரகிரகதாராணாம் அதிபஹா அதிபகனாக்கா ஓவர்லார்ட் எதனுடைய நட்சத்திரங் கிரகங்கள் தாரா மீன்ஸ் ஸ்டார்ஸ் எல்லாத்தினுடையும் ஹீ இஸ் த ஓவர்லார்ட் தேஜசாமபி தேஜஸ்வி தேஜஸ்ங்கிறது ஒன்று இருக்குது அதுக்கு எல்லாத்துக்கும் அதிகமான தேஜஸை உடையவர் ஹீ இஸ் தி மோஸ்ட் லுமினஸ் அமங் ஆல் தி செலஸ்டியல் பாடிஸ் தேஜஸ்வி again luminous துவாதசாத்மன் ஒன் ஹூ மேனிஃபெஸ்ட் ஆஸ் தி 12 ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி சூரியனுக்கு நமஸ்காரம் 12 ஃபார்ம்ஸ் ஆர் தி விஷ்ணு சக்ரஹா அர்யமா தாத்தா துவஷ்டா பூஷா விவஸ்வான் சவிதா மித்ர வருண அம்ச பக இந்த மாதிரி 12 ஃபார்ம்ஸ் கூடிய ஹீ மேனிஃபெஸ்ட் ஹிம்செல்ஃப் again as I told you இதெல்லாம் வேறு வேலைகளுக்காக நியமிக்கப்பட்டக்கூடிய சின்ன காட்ஸ். So unto you namaha astu, my prostration unto you who is in the form of all these things. The sun is the overlord of the planets and the different type of stars.
the sun, who is the most brilliant of all the luminous body, is the originator and the sustainer of this universe. He manifests himself in 12 forms. My prostration unto you. సూర్య భగవానుడు నక్షత్రములు వాటి సమూహములకు గ్రహములకు అధిపతి. విశ్వములో ప్రతి వస్తువుకు మూలము. తేజస్సు కలిగిన వారికి కూడా తేజస్సును కలిగించేవాడు. ద్వాదశాదిత్య రూపములలో కనిపించే ఆ సూర్యునికి నమస్కరించుము. அடுத்தது நமः பூர்வாய கிரயே नमः पूर्वाय गिरये पश्चिमायाद्रये नमः पश्चिमायद्रये नमः ज्योतिर्गणानां पतये ज्योतिर्गणानां पतये दिनाधिपतये नमः दिनाधिपतये नमः नमः पूर्वाय गिरये नमः पूर्वाय गिरये पश्चिमायाद्रये नमः पश्चिमायाद्रये नमः ज्योतिर्गणानां पतये ज्योतिर्गणानां पतये दिनाधिपतये नमः दिनाधिपतये नमः नमः पूर्वाय गिरये पश्चिमायाद्रये नमः ज्योतिर्गणानां पतये दिनाधिपतये नमः नमः पूर्वाय गिरये पश्चिमायाद्रये नमः ज्योतिर्गणानां पतये दिनाधिपतये नमः. Again திருப்பி இதே தான் சொல்ல வர்றார். நமः பூர்வாய கிரயே, my prostration to the sun who rises in the east. பூர்வனாக்க ஈஸ்ட். அப்புறம் பశ్చిமாயாத்ரயே நமஹ. அப்புறம் எங்கே ரேஸ் பண்ணி எங்கே அவர் முடிக்கிறாருனாக்கா பশ্চিமத்தில், வெஸ்ட்ல he goes down. அங்கே sun who races here and goes down, to that sun my நமஸ்காரா. ஜோதிர்கணானாம் பதையே, group of Jyotirnaka Jyotirganan, luminous body, Pati Naka overlord, again the overlord of the all the luminous bodies. Apram Dinadipataye, again the lord of the day, Dinathukundana Pati, அப்படிப்பட்ட உனக்கு என்னுடைய நமஸ்காரம். తూర్పున పడమరణ ఉన్న పర్వతములకు నమస్కారములు. వాటిపై నుంచి సూర్య భగవానుడు ఉదయించి అస్తమించాడు కాబట్టి తారాగణములకు దినములకు అధిపతి అయిన సూర్య భగవానికి నమస్కారములు.